சென்னை ராயப்பேட்டை சிபி ராமன் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெற ஏராளமானவர்கள் திரண்டுள்ளதால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்க வந்த அதிமுகவினர் சாலையின் இருபுறமும் கார்களை நிறுத்தி வைத்துள்ளதால் பெரும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 15ஆம் தேதி முதல் இந்த விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இன்று திரளாக அதிமுகவினர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய விபி ராமன் சாலையில 2 புறங்களிலும் இந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையை வழக்கமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் எளிதில் செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் எங்கும் ஈடுபடாததை பார்க்க முடிகிறது. சாலையினுடைய இந்த முனையாகட்டும், அதே போல அஜந்தா கார்னர் இருக்கக்கூடிய அந்த முனையாகட்டும், 2 இடங்களிலும் போக்குவரத்து காவல்துறையினர் யாருமே பணியில் இல்லை. அதனால வாகனங்கள் சரிவர இங்கே நிறுத்தி வைக்கப்படாதது அவர்கள் முன்கூட்டியே தடுத்திருந்தால் போக்குவரத்து இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. சாலையில 2 புறங்களிலும் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க காரணத்தினால இந்த சாலையை வழக்கமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாளையோடு விருப்ப மனுக்கள் விநியோகிக்கக்கூடிய அந்த கால அவகாசம் நிறைவு பெறுகிறது. அதிமுகவினர் தொடர்ச்சியாக கூட்டமாக வந்த வண்ணம் இருக்கிறாங்க. எவ்வளவு கூட்டம் வரும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிந்திருக்கும். ஆனால் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வாகனங்களை நிறுத்துவதை முறைப்படுத்தி இருந்தால் இது போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்காது. இந்த போக்குவரத்து பிரச்சனையை சீர் செய்யக்கூடிய பணிகள்ல காவல்துறை உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று இந்த சாலையை வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய வாகனம் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.